ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இதுல எடுத்தோடனே நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அப்படியே மெல்ல மெல்ல போறான். அந்த இடத்துல ஒரு பொண்ணோட கழுத்தை யாரோ நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல யாரும் நெரிக்கிறானே தெரியல. பட்டுன்னு அந்த பொண்ணு கழுத்தை திருப்பி கீழே விட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்து இறந்து போகுது. ஆனா அந்த நேரத்துல செத்து போன பொண்ணு பட்டுன்னு திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குது. நம்ம ஹீரோ அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான். சீ, இது எல்லாமே கனவா? இந்த பேய் வர்ற மாதிரியான கேம்ஸா விளையாண்டு அதுவே கனவுல வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவோட அம்மா வேகமா ஓடி வர்றாங்க. டேய், நம்ம செத்து போன தாத்தாவோட உயில வக்கீல் எடுத்துட்டு வர்றாரு. தாத்தாவுக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ தான் பார்க்க அவரு மாதிரியே அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ உன் பேர்ல நிறைய சொத்து எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாடா போய் சீக்கிரம் கேட்போம் அப்படின்னு ஹீரோவும் நேரா கீழே கிளம்பி போய் உட்கார்றாப்ல. வக்கீலும் உயில வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. மூத்த பையனுக்கு இந்த நிலம், ரெண்டாவது பையனுக்கு இந்த ஃபேக்டரி அப்படின்னு ஒன்னொன்னா வாசிக்கிட்டே வரும்போது கடைசியா நம்ம ஹீரோவோட பேரு வருது. என் பாசத்துக்குரிய கடைசி பேரனுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வக்கீல் படிக்க மாட்டாரு. யோ, என்னையா நிறுத்திட்ட அப்படின்னு கேட்கும்போது இதை எழுதிக்கிட்டு இருக்கும் போது தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால செத்து போயிட்டாரு. இங்க பாருங்க, நேரா கோடி கழிச்சிருக்காரு பாருங்க. அப்படியே கீழே விழுந்துட்டாரு போலங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவுக்கு பக்குன்னு இருக்கு. அட பாவி தாத்தா, முழுசா எழுதிட்டு சாக கூடாதா அப்படின்ற மாதிரி ஷாக்ல இருக்காரு. இதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பெரியப்பா பையன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு பிரிஞ்ச சொத்துல கிராமத்துல ஒரு பழைய பங்களாவையும் என் பக்கம் தள்ளி விட்டாங்க. நான் ஜென்மத்துக்கும் அது பக்கம் போகவே மாட்டேன். நான் ஃபேக்டரியில தான் இருப்பேன். சோ அதனால உனக்கு வேணா அந்த வீட்டை தர்றேன். அந்த வீட்டை வித்து எப்படியாவது வர்ற காசை வச்சு பொழைச்சுக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோவுக்கும் இப்ப வேற ஆப்ஷனே இல்ல. கேமிங் விளையாடுறேன், கேம் டிசைன் பண்றேங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காரு நம்மாலே. அந்த கடனை இந்த சொத்தை வச்சு தான் அடைக்கலாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாப்ல. இப்ப ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த வீடாவது கிடைச்சதே அப்படின்னு ஹீரோ நேரா கிளம்பி போறாப்ல. ஒரு வீட்டு புரோக்கரையும் கூட்டிட்டு போறாரு. நைட்டு நேரத்துல கூகுள் மேப்பை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் அந்த வீடு இருக்காட்டுக்கு. இருட்டு நேரத்துல அந்த பக்கம் ஒழுங்கா பாதை கூட இல்ல. இங்க எப்படி போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தட்டு மாறி போறாங்க ரெண்டு பேரும். அந்த வீட்டை பார்த்தாவே அந்த புரோக்கருக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த வீடெல்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா நிறைய விலைக்கெல்லாம் போகாது. ரொம்ப அதிகபட்சம் வச்சாலும் ஒரு 10-15 லட்சத்துக்கு தான் போகும். உள்ள ஏதாவது ஆன்டிக் பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா வேணா ஒரு 25-30 லட்சத்துக்கு போகும். அவ்வளவுதான். சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது அதான் ஆன்டிக் பொருட்கள் இருந்தா நிறைய விலைக்கு போகும்னு சொன்னல, வா உள்ள போய் பாப்போம் அப்படின்னு அவனை தரதரன்னு இழுத்துக்கிட்டு நேரா உள்ள கூட்டு போறாப்ல. வீடு பார்க்கவே பேய் வீடு மாதிரி இருக்கா. அந்த புரோக்கர் அப்படியே தட்டு மாறிக்கிட்டு வர்றான். ஆனா நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு இங்க ஒரு ஜாடி இருக்கு பாரு, இங்க பாரு ஒரு கோப்பை ஒண்ணு இருக்கு, ஒரு கப்பல் பொம்மை கூட இருக்கியா, இதெல்லாம் பார்த்தா ஆன்டிக் பொருள் மாதிரி தான் இருக்கு. உனக்கு ஏதாவது ஆன்டிக் தெரியுதா அப்படின்னு கேட்டோம்னா அந்த புரோக்கர் ஆன்டிக் தரடா, உன் பின்னாடி ஒரு ஆன்டி தாண்டா தெரியுது அப்படின்னு திருன்னு பாட்டுக்கு தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரின்ட்டு வெளியே வரலாம் அப்படின்னு வெளியே வந்தோம்னா யாரோ ஒரு ஆளு தூரத்துல மண்டையில ஹெட்லைட்டை கட்டிக்கிட்டு அப்படியே சில மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கு. யாரா இருந்தாலு அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே நம்ம ஹீரோ, நீங்க மனுஷன் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஏன் என்ன பார்த்தா தவளை மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி அந்த ஆளு திரும்ப கேட்கிறாரு. நான் இந்த வீட்டை இப்பதான் வாங்கியிருக்கேன், இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்துகிட்டே கேட்கும்போது, ஆமா இது பெரிய தஞ்சாவூர் பெரிய கோயிலா, இதுக்கு ஹிஸ்டரி எல்லாம் சொல்றதுக்கு இது வெறும் வீடு தான் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. நீங்க என்ன இடத்துல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தவளை பிடிக்க வந்தேன், எனக்கு தவளைக்கறினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த ஆள் படுக்கு தவளை பிடிக்க ஓடிடுறாரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்த டைம்ல. ஆனாலும் வீட்டை விட்டு போக முடியாது. இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த வீடு மட்டும் தானே. சோ அதனால மறுபடியும் வீட்டுக்குள்ள தான் போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள போகும்போது கனவுல அடிக்கடி இந்த வீட்டை தான் பார்த்த மாதிரியே அவருக்கு ஒரு ஞாபகம். சோ அப்படியே மெல்ல மெல்ல போவாப்ல. ஸ்டெப்ஸ் கிட்ட கரெக்டா ஏறும்போது மணி 12 அடிக்குது. மாடியில ஏதோ சத்தம் கேக்குது. கரெக்டா ஸ்டெப்ஸ் மேல ஏறி சைடுல திரும்பி பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் ஒரு பொண்ணு கழுத்தை பிடிச்சு அப்படியே அந்த இடத்துல தூக்கி நிறுத்துது. இதே விஷயம் தானே நமக்கு கனவா வந்துச்சு அப்படின்னு ஹீரோ பதட்டத்துல இருக்கும்போது அந்த பொண்ணோட கழுத்தை திருப்பி அந்த உருவம் கொல்ற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு பொத்துன்னு அப்படியே கீழே விழுகுது. அடுத்த 2 செகண்ட்லயே செத்து போன அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குது. அவளதான் ஹீரோ அங்க இருந்து சும்மா தெரிச்சு ஓடுறாப்ல. நேரா போயிட்டு சாமியாரெல்லாம் கூட்டிட்டு வந்து மறுநாளே இங்க பூஜை பண்ணுங்க, இங்க பொட்டு வைங்க, இங்க தண்ணி தெளிங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்றாப்ல. இது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றது அந்த தவளை பிடிக்க வந்த தவளை தாத்தா தான். சரி பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே பேயெல்லாம் இங்க வராதுன்னு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ நிம்மதியா அங்க படுத்திருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நைட்டு நேரத்துல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு உடனே எந்திரிச்சு அங்க இருக்க புத்தர் சிலையை தூக்கி வைக்கிறாப்ல. அப்படியே ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லி ஒரு பாட்டுக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அப்படியே கீழே விழுந்து கும்பிட்டு புத்தரே சரணம் அப்படின்னு சொல்லும் போது பின்னால இருந்து 3 வாய்ஸ் கேக்குது, புத்தரே சரணம் அப்படின்னு. ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகுது. திரும்பி பார்த்தா 2 லேடிஸும் ஒரு ஆம்பளையும் உட்காந்துருக்கான். அவ்வளவுதான். அவங்கள பார்த்தோன்னே ஹீரோ பயந்து போய் வேகமா ஓடி போய் புத்தர் சிலை பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. நீங்க எல்லாம் யாரு, உண்மையை சொல்லுங்க, எதுக்காக என் வீட்டுக்குள்ள இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு ஆம்பளை ஒருத்தன் உட்காந்துருந்தான்ல, அவன் தலை அப்படியே கழுத்துல இருந்து உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து அவன் திரும்பவும் தலையில ஒட்ட வைக்கிற மாதிரி வைக்கிறான். இதை பார்த்து ஹீரோ பயந்து போறாரு. நான் பூஜை எல்லாம் பண்ணனே, நீங்க வீட்டை விட்டு போலியா, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லும் போது எதிரில இருக்க பொண்ணு, இங்க பாருடா இது என் வீடு, ஆனா ஹவுஸ்ன்னு இந்த வீட்டையே 60 வருஷத்துக்கு முன்னாடி என் பேர்ல தான் கட்டியிருக்காங்க. நீ புதுசா வந்துட்டு உன் வீடுன்னு சீன் போடுறியா, நீ வேணா இங்க இருந்து வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அங்க இருந்து பதறி அடிச்சு ஓடியாந்துறாரு. ஆனா எப்படியோ மறுநாள் காலையில சுத்தி முத்தி விசாரிச்சு பாக்குறாரு. ப்ரௌசிங் சென்டர்ல எல்லாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நியூஸ் பேப்பரோட காப்பீஸ் எல்லாம் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டை பத்தியும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த
இந்த வீட்ல ஒரு பணக்கார ஃபேமிலி தான் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஆனான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர்ல தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஒரு நாள் அந்த அப்பாவும் அம்மாவும் ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருந்திருக்காங்க. அவங்க பொண்ணு ஆனாவை வீட்ல இருந்த வேலைக்காரங்களான ஜிம்மி அண்ட் டீனா கிட்ட விட்டுட்டு, ஆனா திரும்ப வந்து பார்க்கும்போது வீட்ல இருந்த வேலைக்காரங்க அந்த ஜிம்மி அண்ட் டீனாவையும் காணோம், அவங்க பொண்ணு ஆனாவையும் காணோம். அதோட வீட்ல இருந்த நகை நட்டு பொருள்னு நிறைய விஷயம் திருட்டு போயிருந்திருக்கு. சோ நகை நட்டெல்லாம் தூக்கிட்டு பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு எங்கெங்கேயோ அவங்க விசாரிச்சு பார்த்துருந்துருக்காங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் போட்டிருந்திருக்கும். சோ இப்ப ஹீரோவுக்கு தெளிவாவே புரிஞ்சிருது, அந்த வீட்ல இப்ப பேயா இருக்கிறது ஆனாங்கிற அந்த பொண்ணும் ஜிம்மி அண்ட் டீனாங்கிற அந்த வேலைக்காரங்களும் தான். ஆனா சம்பவத்தை அன்னைக்கு அவங்க 3 பேரும் காணாம போல செத்து போயிருந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதுல ஆனாவோட போட்டோவை நம்ம ஹீரோ அப்படியே எடுத்து பார்க்கும்போது அவர் ரொம்ப அழகா இருக்கா. நேத்து நைட்டு இருட்டுல இந்த பேய பார்க்கும்போது கூட சரியா தெரியல, ஆனா என்ன அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மனசாட்சியே சொல்லுது, ஏன்டா அழகா இருந்தா பொம்பளை பேய கூட விட மாட்டல நீயே அப்படின்னு கேட்கிற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. நேத்து அந்த பேய்கெல்லாம் வந்து நம்மள எதுவுமே பண்ணல, சோ டைரக்டா போயிட்டு ஒரு தடவை பேசி பார்த்தாதான் என்ன அப்படின்னு மறுபடியும் அந்த வீட்டுக்கு நைட் டைம்ல போறாரு. ஆனா இப்ப எப்படி அந்த பேயெல்லாம் வர வைக்கிறது? நிறைய பேய் படத்துல எல்லாம் பாத்துருப்போமே, கதவை மூடிட்டு டக்குன்னு ஓபன் பண்ணோம்னா கண்ணு முன்னாடி பேய் நிக்குமே, அதை வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கதவை மூடி மூடி திறந்து பாக்குறாரு. பேய் வரக்கானா. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பேய் உத்தரத்துல தான் தொங்கிட்டு இருக்கும், மேல எங்கேயோ தொங்கிட்டு இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு நடு ஹால்ல போய் நின்னுகிட்டு அப்படியே மல்லாக்க சாஞ்சு மேல பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது, ஏன்டா பழைய வீடுங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டடை பிடிச்சுதான் இருக்கும், அதை ஏன்டா அப்படி உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஹீரோ திரும்பி பாக்குறாரு. 3 பேயும் பக்கத்துல தான் நிக்குது. ஹீரோ ஷாக் ஆயிட்டு, நீங்களாம் அந்த உத்தரத்துல தொங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா நாங்கெல்லாம் என்ன லூசாடா, தரையில தான் இடம் இருக்கே, அப்புறம் எதுக்கு சம்பந்தம் இல்லாம செவுத்து மேல ஏறி உத்தரத்துல போய் நாங்க தொங்கணும்? ஆமா, வழக்கமா எங்களை யாராவது பார்த்தானுங்கன்னா ஒரேடியா ஓடி போயிருவானுங்க, நீ என்ன பயப்படாம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா இந்த வீட்டை பத்தின டீடைல் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் தேடி சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 3 பேரும் இந்த வீட்டுல காணாம போயிருக்கீங்க அப்படின்னு தான் ரிப்போர்ட் இருக்கு. நீங்க 3 பேரும் இறந்து போனதே யாருக்கும் தெரியல அப்படின்னு இந்த 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. சோ இப்பதான் ஆனா முகத்தை நல்லா காமிச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் வந்தான், அவன் தான் எங்க 3 பேரையுமே கொலை பண்ணான். ஆனா அதுக்கப்புறமா எங்க டெட் பாடியை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டான் போல, அதனாலதான் நாங்க இன்னும் ஆவியாவே சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. நான் வேணா உங்க டெட் பாடி எல்லாம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கதையோட ஹீரோயின் ஆனா என்ன கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அம்மாவை பத்தின டீடைல் ஏதாவது தெரிஞ்சுதா, அதை பத்தி பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உங்க அப்பா அம்மாவை பத்தி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்க இறந்து போனதுக்கு அப்புறமா உங்க அப்பா அம்மா கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. உங்களோட நினைவுகள் அதிகமா இருந்ததுனால இந்த வீட்டை ரொம்பவே கம்மி விலைக்கு வேற யாருக்கிட்டயோ வித்துட்டு அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு போய் தங்கிட்டு இருந்திருக்காங்க. உங்க அப்பாவுக்கு 80 வயசு ஆகும் போது அவர் நிம்மதியா ஒரு நாள் தூங்கும் போது இறந்துட்டாரு, உங்க அம்மாவும் அதே மாதிரி கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அது எல்லாமே பொய். நம்ம ஹீரோயினோட அப்பா பொண்ணு காணாம போனதுக்கு அப்புறமா பாக்குறவனெல்லாம் சந்தேகப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதுல ஒருத்தன் ரொம்பவே சீரியஸா இருந்திருக்கான், அதனால அவரை தூக்கி உள்ள வச்சிருந்திருக்காங்க. அவர் ஜெயிலேயே இறந்து போயிருந்திருக்காரு. அந்த சோகம் தாங்க முடியாமையே ஹீரோயினோட அம்மாவும் கொஞ்ச நாள்லயே இறந்திருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னா ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஹீரோ எல்லாத்தையும் மாத்தி சொல்றாப்ல. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோவோட பேர் என்ன அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. ஹீரோவும் தன்னோட பேர் ஜோ அப்படிங்கிற மாதிரி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி கியூட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஹீரோயின் ஸ்மைல பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுது. சே, செம்ம அழகா இருக்கால அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் அவர் அங்க இருந்து கிளம்புறாப்ல. அன்னைக்கு ஊருக்குள்ள ஏதோ திருவிழா மாதிரி ஒண்ணு நடக்குது. அங்க இந்த கண்காட்சி பொருட்காட்சி மாதிரி எல்லாம் போடுவாங்கல்ல, அதுல ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு பேய் வீடு அப்படின்னு ஒரு கண்காட்சி ஒண்ணு போட்டிருக்காங்க. அங்க எல்லாரும் உள்ள போயிட்டு பயந்துகிட்டு கத்திக்கிட்டு ஓடியாடுறாங்க. நம்ம ஹீரோ நிஜமா நம்ம பேய்கிட்டே பேசிட்டோம், அப்படி என்ன உள்ள பேய் இருக்க போகுது அப்படின்னு உள்ள போய் பார்க்கும்போது ஷார்ட்டா இருக்க ஒரு ஆளு, அவரு தான் வேற வேற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காப்ல. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இப்படியே பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அதே ஊர்ல இருக்க ரோஜர்னு ஒருத்தனும் அவன் கூடயே சுத்துற சோடாங்கிற ஒரு பொண்ணும், அவங்க 2 பேரும் அப்பதான் கூட வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ கரெக்டா வெளியே வரும்போது அந்த சோடாங்கிற பொண்ணு பயந்து ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்குது. அந்த பிள்ளைக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு போல, சோ அதனாலதான் வேணும்னே பண்ணுது. இதை பார்த்து அந்த ரோஜருங்கிறவன் கடுப்பாகிறான். நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்டு, அவனை எதுக்கு கட்டி பிடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் உன் கேர்ள் ஃபிரெண்டா, நீ அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல, நானும் அதை எதுவும் அக்செப்ட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அந்த புள்ள சொல்லுது. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ சுத்தி முத்தி கவனிக்கும் போது எல்லாருமே இந்த ஹாண்டட் ஹவுஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கதை கேட்டோன்னா ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க எல்லாம் டூப்ளிகேட்டா பேய் மாதிரி நடிக்கிறாங்க, நம்ம கிட்ட நிஜமாவே 3 பேய் இருக்கு, நம்ம ஏன் அந்த வீட்டை ஹாண்டட் ஹவுஸா மாத்த கூடாது, நம்ம ஏன் இதை வச்சு காசு சம்பாதிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோவுக்கு தான் 20 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்து இருந்திருப்போம் இல்லையா, அந்த கடனை கொடுத்தவன் கரெக்டா ஹீரோவை தேடி வர்றான். ஏன்டா டேய், கடனை வாங்கிட்டு நீ பாட்டு கிராமத்துல வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, ஒழுங்கு மரியாதையா கடன் காசை கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாருங்க இன்னும் எனக்கு ஒரு 50,000 மட்டும் கொடுங்க, உங்களுக்கு நிறையவே வட்டியோட நான் எல்லா கடனையும் அடைச்சிடறேன், எனக்காக இது ஒண்ணு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் காசு கொடுக்குறாங்க. நேரா நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு அந்த 3 பேய்கிட்டையும் டீலிங் பேசுறாப்ல. நீங்க 3 பேரும் என்னோட கடனை அடைக்கிறதுக்கு உதவுனீங்கன்னா நான் உங்க 3 பேரோட டெட் பாடியை கண்டுபிடிச்சு உங்க ஆன்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டீல் பேசுறாப்ல. உடனே ஜிம்மி என்ன சொல்றான்னா, இந்த ஐடியாவுக்கு நோன்னு சொன்னா இங்க இருந்து என் டெட் பாடியை கண்டுபிடிக்காம நீ ஓடிடுவ, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லையே, சரி பண்ணி தொலைக்கிறேன், என்ன ஐடியா அப்படின்னு கேட்கும்போது
இந்த மாதிரி ஹாண்டட் ஹவுஸ் தான் நம்ம ரெடி பண்ண போறோம், வர்றவங்களை நீங்க பயமுறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்க நம்ம டீனா சரி அது இருக்கட்டும், முதல்ல உனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு 20 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு டீனா ஷாக் ஆகுறாங்க. எது 20 லட்சமா? காலத்துக்கும் இங்க நான் ஆவியா தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க பதறாங்க. இல்ல நம்ம 3 பேரும் கரெக்டா செயல்பட்டோம்னா நிறைய காசு வரும், சீக்கிரமாவே கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு எப்படி பயமுறுத்துறதுன்னு தெரியாதே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீங்க 3 பேரும் பேய் தானே, உங்களோட ஸ்பெஷல் டெக்னிக் ஏதாவது மேஜிக் ட்ரிக் மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கரெக்டா செயல்படுத்தி காட்டுங்க, அதை வச்சு நான் எப்படி பயமுறுத்துறதுன்னு சொல்றேன் அப்படின்னு. நம்ம ஜிம்மிக்கு பிரச்சனையே இல்ல, அவன் கழுத்துல இருந்து தலை பொசுக்குன்னு தானாவே கலண்டு கீழே விழுகும், இதை வச்சே பயமுறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். டீனா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன கொலை பண்ணவன் வயித்துல குத்தி கொலை பண்ணிட்டான், அதனால நான் ஸ்ட்ரைட்டா வயிற்றுக்குள்ள இருந்து குடலை உருவி எடுத்துருவேன் அப்படின்னு அவங்க உருவி காட்டுறாங்க. இது கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா நீ எப்படி பயமுறுத்துவ, உன்னை பார்த்தாவே பளபளன்னு பால் டப்பா மாதிரி இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஆனா சல்லுன்னு அவங்க தலையை மட்டும் அப்படியே 360 டிகிரிக்கு ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு பே அப்படின்ற மாதிரி கியூட்டா சிரிச்சுக்கிட்டே பயமுறுத்துறாங்க. ஆனா ஹீரோ மனசுக்குள்ளே இவ பயமுறுத்தும் போதே இவ்வளவு கியூட்டா இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் உனக்கு பயமா இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்றாரு. ஆனா இதுக்கப்புறமா 3 பேருக்கும் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு எப்படி எல்லாம் பயமுறுத்தணும் அப்படின்னு. ஆனா இந்த 3 பேய்க்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களால பொருட்கள் எல்லாத்தையும் தொட முடியும், ஆனா மனுஷங்க யாரையுமே தொட முடியாது. சோ அதனால அதுக்கு ஏத்த மாதிரியான செட்டப்லாம் ரெடி பண்றாரு. சரியா 12 மணி அடிக்கும் போது 3 பேயுமே மறைஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம மாடியில சத்தம் கேக்குது. நேரா நம்ம ஹீரோ வேகமா போய் மேல பாக்கும்போது ஹீரோயினை கண்ணுக்கு தெரியாத உருவம் கழுத்தை பிடிச்சு அப்படியே தலைக்கு மேல தூக்கி இருக்கு. கரெக்டா அப்படியே கழுத்தை திருப்பி பொத்துன்னு கீழே போடுது. ஹீரோயின் செத்து போய் கீழே விழுகிறாங்க. டக்குன்னு உடனே ஹீரோவை பார்த்துட்டு நான் செத்து போயிட்டேன், மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ ஹீரோவுக்கு புரியுது, பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் இப்படிதான் இறந்திருக்காங்க, அதுவும் கரெக்டா நைட்டு 12 மணிக்கு. சோ 12 மணி ஆகும் போதெல்லாம் ஹீரோயினோட டெத் மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த கடை வாங்கின காசை வச்சு வீட்டுக்குள்ள செட்டப் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு முதல்ல இந்த ஹாண்டட் ஹவுஸ்ல யாரையாவது கூட்டிட்டு வந்து செக் பண்ணணும், அவங்க பயப்படுறாங்களான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஆளு வெளியே போகும்போது கரெக்டா அந்த ரோஜரும் சோடாவும் தான் வர்றாங்க. அதோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் வர்றாங்க. நான் ஒரு ஹாண்டட் ஹவுஸ் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன், அதுக்குள்ள வந்து நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரோஜர் என்ன சொல்றான்னா, நான் ரொம்ப தைரியமான ஆளு, நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உள்ள வந்து தான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோன்னே எல்லாரும் உள்ள போறாங்க. அங்க எடுத்தோடனே ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. போட்டோல நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. டக்குன்னு அப்படியே திரும்பி பார்த்து சிரிச்சோன்னா எல்லாரும் ஸ்டார்டிங்ல பயந்துடுறாங்க. அடுத்து போனோம்னா தலையை கலட்டி கீழே உருட்டி விடுறான். உருண்டு வர்ற தலை சமய சத்தம் போட்டுக்கிட்டே வேற வருது. அவ்வளவுதான், அதுக்கே எல்லாம் பயந்து போறாங்க. நேரா உள்ள ஓடும் போது அடுத்து டீனா வயிற்றுல இருந்து குடலை உருவி மேல உத்தரத்துல போட்டு தலையில தொங்கிக்கிட்டே கீழே இறங்குறா. அங்க இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு அடுத்து போகும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே பின்பக்கமா திரும்பிக்கிட்டு ஏதோ புத்தர் ட்ரெஸ் மாதிரி ஒன்ன போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. ஆத்தாடி இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு தலை மட்டும் 360 டிகிரில திரும்பி ஒரு சவுண்ட் விடுது. அதோட கண்ணுல ரத்தம் வழியிற மாதிரி நம்ம ஹீரோயின் மையெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், 50 பேரும் பயந்து போறாங்க, தெரிச்சு வெளியே ஓடி வந்துடுறானுங்க. இந்த ஹாண்டட் ஹவுஸ் நிஜமாவே சூப்பரா ரெடி பண்ணிருக்கடா, வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால எல்லாம் இந்த ஹாண்டட் ஹவுஸ பத்தி பேச ஆரம்பிச்சோனே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளூர் மக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. வர்ற எல்லாரும் சும்மா பயந்து போய் தான் வெளியே வர்றாங்க. அதுலயும் ஒருத்தன் பயத்துல பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிட்டான், அவனை அள்ளி போட்டு தூக்கிட்டு வர்றாங்க. சோ ஒரு வழியா நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தை தான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஜிம்மியும் டீனாவும் நாங்க இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிடுறாங்க. ஆனாவும் ஹீரோவும் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோயின் நான் நல்லா பயமுறுத்தினா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே அழகா பயமுறுத்தின அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம மத்தவங்களை ஏமாத்திரமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இது ஒரு ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் உள்ள கூப்பிடுறோம், எப்படியெல்லாம் இவங்க பயமுறுத்த போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் மக்கள் உள்ள வராங்க, அதனால நீ இதை தப்பா எடுத்துக்காத, நம்ம யாரையும் ஏமாத்தல, பயமுறுத்துறோங்கிறத சொல்லி தான் பயமுறுத்த போறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது நான் ஆன்லைன்ல வீடியோ கேம் விளையாடுவேன், எனக்கு ஒரு வீடியோ கேம் டிசைனரா மாறணும்னு ஆசை, அதுக்காக முயற்சி பண்ணேன், எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. வீடியோ கேமா அப்படின்னா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோவும் லேப்டாப்பை ஓபன் பண்ணி ஆன்லைன்ல இந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு கேம் விளையாடி காட்டுறாப்ல. ஹீரோயின் இந்த கேம் வித்தியாசமா இருக்கு ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரி கேம்ல எல்லாம் ஆப்போனன்ட் கூட ஹெட்போன் மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே விளையாடுவாங்க. சோ அப்படி ஆப்போனன்ட்ல விளையாடுறவன் என்னடா உன் சைட்ல இருந்து ஏதோ பொண்ணு வாய்ஸ் கேக்குது, யாரு உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஹீரோ டக்குன்னு அப்படியே லேப்டாப்பை மூடிடுறாரு, கனெக்ஷனை கட் பண்ணிடுறாரு. ஏன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டோன்னே நீ வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்ட, கேர்ள் ஃப்ரெண்டுனா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஹீரோயின். நம்ம ஹீரோவும் நிலைமையை சமாளிக்கிறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்டுனா நண்பன் நண்பி அந்த மாதிரியான அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஓ அப்படின்னா நானு ஜிம்மி டீனா எல்லாருமே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கரெக்டா அப்படின்னு ஹீரோவும் வேற வழி இல்லாம ஆமா அப்படிங்கிறாரு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நேரமா உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த 12 மணிக்கு மறைஞ்சு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் நேரம் போறதே தெரியாம உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காலையில 6 மணி ஆயிடுது, ஹீரோயின் மொத்தமா மறைஞ்சு போறாங்க. நம்ம ஹீரோயினால சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் தான் இந்த வீட்டுல இருக்க முடியும், பகல் நேரத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயின் கூட பேசினதுல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா
ஃபீலிங் ஆயிடுது. இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இங்க இருந்து பயந்துகிட்டு போனாங்கல்ல ரோஜர், சோடா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், அவங்க எல்லாம் ஆன்லைன்ல போஸ்ட் போடுறாங்க, இப்படி ஒரு ஹாண்டட் ஹவுஸ் நம்ம ஊர்லயே வந்திருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வெளியே வந்து பதறி அடிச்சுக்கிட்டு சொல்றாங்க, இப்படி ஒரு ஹாண்டட் ஹவுஸ பார்த்ததே இல்ல, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் வாங்க அப்படின்னு. ஆன்லைன்ல இந்த விஷயம் வைரல் ஆனோடனே வெளியூர்ல இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் வெறித்தனமா போஸ்ட் போடுறாங்க. நிறைய பிரபலங்கள்லாம் வர்றாங்க. எல்லாருமே தி பெஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவங்க எல்லாரும் பயந்துகிட்டு கத்திக்கிட்டு ஓடுறாங்க. டேய், நீங்க கத்துறதுல பேயா இருக்க ஏன் காதே செவிடாயிரும் போலடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரோஜர், சோடான்னு எல்லாருமே இந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு வெளியே பொட்டி கடை மாதிரி கடையெல்லாம் போட்டு அவங்க பாட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பேயா இருக்க நம்ம ஹீரோயின், ஜிம்மி, டீனான்னு எல்லாரோட உருவ பொம்மையையும் செஞ்சு வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்த ஒரு 2-3 மாசத்திலேயே நம்ம ஹீரோவுக்கு ஹெவி கலெக்ஷன் வந்துருது. அவர் கட்ட வேண்டிய அந்த 20 லட்சம் ரூபாய் கடனையும் ஒரு வழியா அடைச்சிட்டாப்ல. ஆனா அப்பப்ப நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி இருக்க இடங்களுக்கு மட்டும் போவாரு. 2 பேரும் தனியா உட்காந்து அப்பப்ப பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா 12 மணிக்கு தான் நம்ம ஹீரோயின் காணாம போயிடுவாங்க. அவங்க எப்படி இறந்தாங்களோ அந்த விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆகும் இல்லையா? அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துட்டு ஒரு 2 நொடி கழிச்சு தான் நம்ம ஹீரோவை அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. சோ இந்த நிமிஷத்துல ஹீரோயின் ஃபீல் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக தினம் ஹீரோயின் அப்படி எந்திரிக்கும் போதெல்லாம் ஹீரோ ஃபன்னியா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் தினம் எந்திரிச்சு நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோ இவங்க 3 பேரோட டெட் பாடியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பா கொலை பண்ணவன் இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயாவது புதைச்சு வச்சிருப்பான் அப்படின்னு பகல் நேரத்துல வீட்டை சுத்தி அங்கங்க குழி தோண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல. இதுக்கப்புறம் ஒரு நாள் ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 12 மணிக்கு ஹீரோயின் காணாம போயிட்டு வருவாங்கல்ல, அதுவும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின், ஜிம்மி, டீனான்னு எல்லாரும் மொட்டை மாடியில வந்து நிக்கும் போது ஹீரோ நைட்டு நேரத்துல வீட்டை சுத்தி குழி தோண்டி பார்த்துட்டு இருக்காரு, எங்கேயாவது இவங்க டெட் பாடி கிடைக்குதா அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல திடீர்னு நம்ம ஹீரோ சட்டையை கழட்டிட்டு ஒரு பாட்டுக்கு தோண்டிக்கிட்டு இருக்காரு. 6 பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வேற லெவல்ல மாசா இருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் லைட்டா ஒரு பெருமூச்சு விட்டு தொண்டையில லைட்டா எச்சி முழுங்குற மாதிரி பண்றாங்க. இதை நம்ம டீனா நோட் பண்றா. ஏன் மேடம் என்னாச்சு, தொண்டை ஏதாவது கட்டிக்கிச்சா என்ன, நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வரவா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஜிம்மி, ஏன் சோடா சர்பத் ஏதாவது கலந்து எடுத்துட்டு வாங்க, நம்ம 3 பேரும் பேய்ங்கிறத மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து மறைஞ்சு போய் ஹீரோ குழி தோண்டிக்கிட்டு இருக்காருல அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்தோன்னே டக்குன்னு உடனே சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்லட்டுமா, இந்த கண்ட்ரில இருக்க பெஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ்ல டாப் 5ல 5வது இடத்துல நம்மளோட வீட்டு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோயின், அப்படின்னா நம்ம வீடு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர்ற வரைக்கும் நீ இந்த குழியெல்லாம் தோண்டாத, எங்க டெட் பாடி எல்லாம் கண்டுபிடிக்காத, கிட்டத்தட்ட 60 வருஷமா நான் இந்த வீட்டுல இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் உனக்காக இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறமா போறேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்படியே தயங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இத தூரத்துல இருந்து நம்ம ஜிம்மியும் டீனாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ இது சரியா படலையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், ஏன் நான் சீக்கிரம் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டோனே ஹீரோக்கு அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினே பார்த்துட்டு இருந்தவரு டக்குன்னு உடனே, நீ முன்னாடி பேசும்போது சொன்னல நீ உயிரோட இருந்தப்ப நல்லா டான்ஸ் ஆடுற ஒரு டான்சரா இருந்தன்னு, நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தீனா என் கூட டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாயிடுது. ஓகேன்னு உடனே சொல்லிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் உள்ள போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ரோஜரு, சோடா, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாம் துபுதுபுன்னு உள்ள வந்துடுறாங்க. ஆகா இவங்க 3 பேரையும் தொட ட்ரை பண்ணான்னா அவங்கள தொட முடியாது, கண்டிப்பா பேயன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க 3 பேரையும் ஹீரோ சமாளிச்சு உங்களுக்கு தூக்கம் வரும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு 3 பேரையும் அனுப்பிடுறான். ஆனா இந்த ரோஜரு, சோடான்னு எல்லாம் பொசுக்குன்னு பாட்டு போட்டு சரக்க போட்டு அவங்க பாட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இந்த சோடா பொண்ணு ஹீரோ கையை பிடிச்சு ஆடுது. ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடுப்பாகுது. இந்த நேரத்துல தவளை பிடிக்கிற தாத்தா இருக்காருல்ல, அவர் தான் வந்து எல்லாத்தையும் விரட்டி விடுறாரு. நைட்டு நேரத்துல என்னடா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க போங்கடா அப்படின்னு. ஆனா இந்த நேரத்துல நம்ம ஹீரோ பின்னாடி அப்படியே ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க கோவமா. மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்களோ அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. சரி நாளைக்கு பதிலா இன்னைக்கே நம்ம ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது, எனக்கு இப்பவே டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க கோவம் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் அப்படின்னோடனே ஹீரோயின் கியூட்டா அப்படியே சிரிக்கிறாங்க. சரிவா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினை தான் ஹீரோவால தொட முடியாது இல்லையா, அதனால 2 பேர் கைக்கும் இடையில ஒரு இன்ச்சு கேப் இருக்கு. சோ அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டு ஆடுற மாதிரி ஒவ்வொரு பாவனையும் பண்றாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நாளைக்கு ஹீரோயினை எப்படியா சர்ப்ரைஸ் பண்ணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வீட்டு முன்னாடி எடுத்த ஒரு போட்டோ ஒன்று இருந்திருக்கும், நெட்ல பாத்துருந்துருப்பாரு. அதுல அந்த டைம்ல ஹீரோயின் வீட்டு முன்னாடி ஒரு அழகான பூக்கள் இருக்க ஒரு மரம் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரியான ஒரு மரத்தை தேடி கண்டுபிடிச்சு வேரோட புடுங்கி எடுத்துட்டு வந்து ஜேசிபி வச்சு அந்த இடத்துல கரெக்டா நட்டு வச்சிடறாப்ல. நைட்டு தானே நம்ம ஹீரோயின் வருவாங்க. சோ நைட் 6 மணிக்கு வரும்போது அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் அப்படியே என் வீட்டை பாக்குற மாதிரியே இருக்கு, இதுல இருக்க பூக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் உன்னை விட அழகு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு வேணும்னே ஃபிளர்ட் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறமா இங்க வா, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுக்கல, இந்த பூக்களோட வச்சு நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிடும் போது ஹீரோயின், கேமரா மூலமா என்ன படம் பிடிக்கலாம் முடியாது, உன் கேமராவுக்கு நான் இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, ஆனா நீ இருக்கங்கிறது எனக்கு தெரியும்ல, சோ என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க, நீ என் பக்கத்துல இருக்க அந்த ஃபீல் கொடுக்கிற சந்தோஷத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி
வெக்கமாயிடுது. டக்குன்னு உடனே ஹீரோ பக்கத்துல நின்னு போஸ் கொடுக்குறாங்க. ஆனா வழக்கம் போல கேமரால ஹீரோயின் முகம் விழுகலனாலும் ஹீரோ அந்த போட்டோவையே பாத்துட்டு இருக்காப்ல. ஆன்லைன்ல போயிட்டு என்ன போஸ் பண்றாருன்னா, ஒரு மனுஷன் ஒரு அழகான கோஸ்ட லவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் சும்மா போட்டு விடுறாரு. ஆனா என்ன தெரியுமா ரிப்ளை வருது, என் தம்பியும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், 3 மாசத்துல சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் அப்படின்னு கண்ணா பின்னான்னு நெகட்டிவ் கமெண்டா வந்து அள்ளுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அழகான பேய்களை நம்பாதீங்க, அவங்கள மாதிரியே உங்களையும் ஆவியா மாத்துறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கொஞ்சம் லைட்டா பீதி ஆயிடுறாரு. ஒருவேளை இந்த பேய் நம்மளை ஏமாத்துதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் நைட்டு கரெக்டா 6 மணிக்கு வீட்டுக்கு போறாப்ல. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவை சும்மா விளையாட்டுக்கு பயமுறுத்துறதுக்காக பின்னாடி வந்து நின்னுறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்த வேகத்துக்கு பொசுக்குன்னு பயந்துடுறாரு. ஸ்டெப்ஸ்ல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாப்ல. ஹீரோயின் வேகமா ஓடி வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் சாரின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி கோவத்திலையும் பயத்திலையும் அங்க இருந்து வேகமா கிளம்பி வெளியே போயிடுறாரு. ஹீரோயின் சோகமா தான் இருக்காங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அவராவே திரும்ப வீட்டுக்குள்ள வர்றாப்ல. ஆனா அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது 2 திருடனுங்க ஏதோ பொருட்கள் எல்லாம் எடுத்து திருடிக்கிட்டு இருக்கானுங்க. அட பாவிகளா யாரா நீங்க அப்படின்னு அவனுக்கு கூட சண்டை போட போனோம்னா அவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோவை மண்டை மேலேயே சாத்திடுறானுங்க. அடுத்த அடிக்க வரும்போது திடீர்னு நம்ம ஹீரோ அப்படியே வேகமா எந்திரிக்கிறாரு. 2 பேர் கழுத்தையும் முடிச்சு அப்படியே அந்த இடத்துல தூக்கி நிறுத்துறாப்ல. ஆனா இதெல்லாம் பண்றது நம்ம ஹீரோ கிடையாது. ஹீரோவோட உடம்புக்குள்ள நம்ம ஹீரோயின் பூந்துட்டாங்க. அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இப்படி 2 பேரையும் அப்படியே அந்த இடத்துல தூக்கி நிறுத்தும் போது ஹீரோயினை ஒருத்தன் முன்னாடி கொண்டிருப்பான் இல்லையா, அவனோட முகம் லைட்டா அப்படியே கண்ணு முன்னாடி பிளாஷ் ஆகி போகுது. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பட்டுன்னு அப்படியே தூக்கி போட்டுறானுங்க அவங்க 2 பேரையும். திருடனுங்க 2 பேரும் எந்திரிச்சு வெளியே ஓடிடுறானுங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோவோட உடம்பை விட்டு வெளியே வந்தோடனே ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கண்ணை முழிக்கிறாரு. ஹீரோயின் பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் தான் உன் உடம்புக்குள்ள பூந்து உன்னை காப்பாத்தினேன், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. ஏன்னா அந்த ராங் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஹீரோயின் நம்மளை கொன்றுவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு ஹீரோ. சோ நம்மளை காப்பாத்திருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஹீரோ நட்ட மரத்துல இருந்து நிறைய பூக்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோவுக்காக ஆசையா அதை மாலை மாதிரி கோத்திருக்காங்க போல. அதை ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு வரும்போது கரெக்டா நைட்டு 12 மணி ஆகுது. பொசுக்குன்னு ஹீரோயின் மறைஞ்சு போறாங்க. ஆனா ஹீரோ மனசுக்குள்ள கண்டிப்பா இனிமே ஹீரோயினை எந்த காலத்திலயும் சந்தேகப்பட கூடாது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் மறுநாளும் கரெக்டா 6 மணிக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. நேத்து திருடனுங்க தலையில அடிச்சதுனால காயம் ஏற்பட்டுச்சு, இப்ப ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இப்ப எனக்கு ஓகே தான், ஆனா ஹாண்டட் ஹவுஸுக்கு லீவ் விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு போன் வருது. நியூ இயர் வரப்போகுது, நியூ இயர் பார்ட்டிக்கு வரியா அப்படின்ற மாதிரி யாரோ கேக்குறாங்க. ஹீரோ இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாப்ல. யாரும் உன் கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கேர்ள் ஃபிரெண்ட்னா நண்பன் நண்பி இல்லையா, சோ அதனால அப்படி கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா ஆமா என் கேர்ள் ஃபிரெண்ட் தான், நியூ இயர் பார்ட்டிக்கு வர சொன்னாங்க, ஆனா நானு வேற ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட நியூ இயர் பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பாத்துக்கிட்டே கேக்குறாரு. நீ என்னதான் சொல்றியா, ஆனா என்னால இங்க இருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா இன்னைக்கு ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்த டைம்லயும் ஹீரோயின் அவங்க உடம்புக்குள்ள ஆவியா பூந்தாங்க இல்லையா, சோ அதே மாதிரி வேற யார் உடம்புலயாவது ஹீரோயினை ஆவியா பூர வைப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு ரோஜரை நம்ம ஹீரோ டிசம்பர் 31 அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு கூப்பிடுறாப்ல அந்த பேய் வீட்டுக்கு. வா 2 பேரும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தவரு அதுல மயக்க மருந்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துறாப்ல. அவன் மட்டையானவனையே நம்ம ஹீரோயின் அவன் உடம்புக்குள்ள போயிடுறாங்க. சோ இப்ப 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு நியூ இயர் நைட்டை என்ஜாய் பண்றதுக்காக வெளியே போறாங்க. ஹீரோயின் 60 வருஷமா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே வரல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வெளியே வர்றேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியா ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குயினுக்கு எல்லாம் கிரீடம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி லைட் எல்லாம் இருக்க கிரீடம் எல்லாம் வாங்கி ஹீரோயினுக்கு ஹீரோ வச்சு விடுறாப்ல. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க, ஒன்னா சாப்பிட போறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வாயெல்லாம் தொடச்சு விடுறாரு. ஆனா இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் எதிரில் இருக்கிறது ஹீரோயின் மாதிரி தெரியும், ஆனா பாக்குற மத்த எல்லாருக்குமே ஹீரோ கூட நம்ம ரோஜர் இருக்கான்னு தான் நினைப்பாங்க. ஓ 2 பேரும் கே கப்புள்ஸ் போல அப்படின்ற மாதிரி பாக்குறவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது அந்த காலத்துல எல்லாம் டேட்டிங் அப்படின்னா லவ்வரை கூட்டிக்கிட்டு டிராமாக்கு தான் போவாங்க, இல்லாட்டி பீச் மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த காலத்துல எல்லாம் எங்க கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி லைட்டா பிட்ட போடுறாங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இந்த காலத்துல சினிமாக்கு கூட்டிட்டு போவாங்க, பப்புக்கு கூட்டிட்டு போவாங்க, அங்க டான்ஸ் எல்லாம் கூட ஆடலாம், உனக்கு தான் நல்லா டான்ஸ் ஆட வருமே அப்படின்னு ஹீரோயின் அப்படின்னு அங்க போலாம் அப்படின்னு நேரா பப்புக்கு போறாங்க. 2 பேரும் செம ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு ஒரு 11:30 போல திரும்ப ரிட்டர்ன் அந்த பேய் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த ரோஜரோட உடம்புல இருந்து வெளியே வந்தாலுமே அவன் மயக்கத்துல தான் இருக்கான். சோ அவனை கீழே தூங்க வச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் மாடியில வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ், இந்த நாள் நிஜமாவே ரொம்ப எனக்கு சந்தோஷமான ஒரு நாளா இருந்தது. 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த இடங்கள்லாம் இப்ப ரொம்பவே மாறி போயிருந்தது, அதெல்லாம் எனக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னொரு தடவை இதே மாதிரி நம்ம வெளியே போலாம், ஆனா அடுத்த தடவை நம்ம ரோஜரோட
ரோஜரோட உடம்ப யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, வேணும்னா சோடாங்கிற அந்த பொண்ணை கூட்டிட்டு வரவா, அந்த பொண்ணு உடம்புல வேணா நீ பூந்துறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. அன்னைக்கே அந்த புள்ள இவன் கையை தொட்டு தொட்டு பேசுனதுலயே நான் கடுப்புல இருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேள்வி கேட்கறானே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது சும்மா விளையாட்டு கேட்டேன். அடுத்த தடவை வேணா நான் தவளை பிடிக்கிற தாத்தாவை கூட்டிட்டு வரவா, அவர் உடம்புக்குள்ள போயிடுறியா அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சிடறாங்க. ஆனா ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல 12 மணி ஆக போகுது. நியூ இயர் நைட்டுங்கிறதுனால அப்படியே வெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. முன்னாடியே 5 4 3 2 1 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா 3 2 சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ ஆனா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி டக்குன்னு ப்ரொபோஸ் பண்றாரு ஹீரோயினுக்கு. ஹீரோயின் ஷாக்ல இருக்கும் போது கரெக்டா 12 மணி ஆகுது. 12 மணி ஆனாதான் ஹீரோயின் மறைஞ்சு போயிடுவாங்களே, டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. வழக்கம் போல ஹீரோயினோட அந்த டெத் ரிப்பீட் ஆகுது. ஹீரோ தப்பான நேரத்துல எதுவும் லவ் சொல்லிட்டோமா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெல்லமா மாடிப்படியில போய் பார்க்கும்போது ஹீரோயின் பொத்துன்னு அப்படியே செத்து போய் கீழே விழுகிறாங்க. 2 நிமிஷம் கழிச்சு டக்குன்னு ஹீரோவை பார்த்து அடுத்த செகண்ட் ஐ டு லவ் யூ அப்படின்ற மாதிரி வேகமா சொல்றாங்க. ஹீரோக்கு இப்பதான் உயிரே வருது, செம்மையா சிரிச்சிடறாரு. ஆனா மறுநாள் காலையில ரோஜர் எந்திரிச்ச உடனே நேத்து ட்ரிங்க் பண்ணி அவன் மயக்கமானது, இந்த வீட்லயே தங்குனதுன்னு எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. இதுக்கெல்லாம் நீதான காரணம், என்னடா பண்ணி தொலைஞ்ச, என்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டியா, என் கற்பு போயிருச்சா அப்படின்ற மாதிரி அவன் கதறிக்கிட்டு ஓடுறான் ரோஜரு. ஆனா ஹீரோ டே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லடா, ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அவன் ஓடிடுறான். அன்னைக்கு முழுக்க ஹீரோ வெளியே போகவே இல்லை, இன்னைக்கும் ஹாண்டட் ஹவுஸ் திறக்கவே இல்லை. ஆனா சாயங்கால நேரத்துல அவன் திரும்பவும் வர்றான். ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஏன்னா அந்த பப்புல போயிட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடி இருப்பாங்கல்ல, அந்த வீடியோ லீக் ஆயிருக்கு. அதை காமிச்சிட்டு நான் எப்படா இப்படிலாம் அவன் கூட டான்ஸ் ஆடினேன், அப்படி என்ன மருந்து தாண்டா எனக்கு கொடுத்தேன்னு கேட்கும் போது மருந்தெல்லாம் கொடுக்கல, உன் உடம்புல ஒரு பேய் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. டேய் நீ ஹாண்டட் ஹவுஸ் வச்சிருக்கங்கிறதுனால என்கிட்ட பேய் கதை சொல்றியா அப்படின்னு ஹீரோ அடிக்கலான்னு வரும்போது கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. அவன் உடம்புக்குள்ள இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வர்றாங்க. அவ்வளவுதான் அவன் அப்படியே ஷாக் ஆயிடுறான். இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ தனியா கூட்டிட்டு போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இங்க இருக்கிறதெல்லாம் நிஜமான பேய் தான், உண்மையான பேயை வச்சுதான் இந்த ஹாண்டட் ஹவுஸை நான் நடத்திட்டு இருக்கேன், அதோட ஹீரோயின் நான் லவ் பண்றேன், அவளை வெளியே கூட்டு போகணுங்கிற ஆசைக்காகத்தான் இதெல்லாம் பண்ணேன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாப்ல. இதெல்லாம் கேட்டோன்னே ரோஜருக்கு ஷாக் ஆகுது. ஏன்டா லூசாடா நீனு, ரத்தமும் சதையுமா இருக்க ஒரு ஹியூமனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் போதே 1008 பிரச்சனை வருது, இதுல ஒரு பேயை எப்படா நீ லவ் பண்ண முடியும், அவளை உன்னால கல்யாணம் பண்ண முடியுமா, குடும்பம் நடத்த முடியுமா, உனக்காக அவ குழந்தை பத்து கொடுப்பாளா, இது எதுக்குமே சாத்தியம் இல்லையே. ஒண்ணு அவ மறுபிறப்பெடுத்து இந்நேரத்துக்கு உனக்காக உன்கிட்ட வந்திருந்திருக்கணும், இல்லாட்டி நீ செத்து போய் ஆவியா அவகிட்ட போகணும். இது 2 தான் நீங்க சேர்றதுக்கான ஒரே வழி. சோ அதனால அந்த பொண்ணு கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு இங்க இருந்து நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன். ஆனா நம்ம ஹீரோ இந்த விஷயத்த ரகசியமா மட்டும் வச்சிரு, வேற எதுவும் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் கிட்டையும் போயிட்டு அவன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. இதுக்கப்புறம் மறுநாள் வழக்கம் போல அந்த ஹாண்டட் ஹவுஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. வெளியே நம்ம ஹீரோ தான் டிக்கெட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த நேரத்துல ஹீரோவுக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கும் போல. அந்த பொண்ணு அவளோட பிரதரை கூட்டிக்கிட்டு கரெக்டா இந்த இடத்துக்கு வர்றா. ஹீரோவை பார்த்துட்டு நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு எதேச்சா பார்த்த மாதிரி பேசுறா. ஹீரோ கிட்ட அவ தொட்டு தொட்டு சிரிச்சு சிரிச்சு பேசுறத உள்ள எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ரகசியமா வெளியே வந்தவங்க அந்த இடத்துல இந்த தவளை தாத்தா இருக்காரு. டக்குன்னு அவர் உடம்புக்குள்ள பொசஸ் ஆகி நின்னுட்டு இருக்கா. அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட பிரதர் அங்க நிக்கிறான் இல்லையா, அவங்க கிட்ட வேணும்னே பேச்சு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின். யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும் போது அது என் தங்கச்சி தான், ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோயினுக்கு தான் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னா நண்பா நண்பின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஓ முன்னாள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அட தாத்தா வயசானதுனால உங்களுக்கு புரியலையா, எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னா முன்னாள் காதலின்னு அர்த்தம். ஹீரோ கூட மறுபடியும் பேட்சப் ஆகிறதுக்காகத்தான் அவன் இருக்க இடம் தெரிஞ்சு இங்க வந்திருக்கா. ஆனாலும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நீ இங்கதான் இருக்கியான்னு சீன் போட்டு பேசினா அவங்கிட்ட. அது மட்டும் இல்லாம அங்க பாரு சரக்கு பாட்டிலேயே வாயில கடிச்சு ஓபன் பண்ணுவா, ஆனா இப்ப வாட்டர் பாட்டில் மூடிய திறக்க முடியலன்னு ஹீரோ கிட்ட கொடுத்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அடுத்து அவ தடுக்கி விழுந்து ஹீரோ தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன் அவளை ஏற்பாடு பண்ணுவா பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அப்படி ஒரு சம்பவமும் நடக்குது. ஹீரோ அப்படியே அந்த பிள்ளைய தாங்கி பிடிக்கிறாப்புல. இதெல்லாம் பார்க்க ஹீரோ எனக்கு வெறி ஆகுது. ஹீரோ கண்டிப்பா அந்த பிள்ளைகிட்ட மயங்கிடுவானா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஏன் மயங்க மாட்டான், ஹீரோவும் மனுஷன் தானே, கண்டிப்பா மயங்கிடுவான். என் தங்கச்சி என்ன பேயா பார்த்து பயப்படுறதுக்கு, இந்நேரத்துக்கு பாதி மயங்கி இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா அந்த நேரத்துல அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டும் நான் என்னோட ஆர்ட் எக்ஸிபிஷனை இந்த ஊர்ல தான் வச்சிருக்கேன், நாளைக்கு தான் கடைசி நாள், கண்டிப்பா நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னா ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணோட பிரதரு பார்த்தாலே என் தங்கச்சி கடைசியா ஒரு நங்குரத்தை போட்டுட்டா, நாளைக்கு கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற போறான். ஹீரோயின் அவ்வளவுதான் அங்கேயே உடஞ்சு போயிடுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோ அந்த ஆர்ட் கேலரிக்கு வேற போறாரு. ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சுட்டு உனக்கு இப்ப எதுவும் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஆமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வராரு. ஆனா திரும்ப வரும்போது ஹாண்டட் ஹவுஸ்ல இருந்து எல்லாம் அப்படியே தலை தெறிக்க ஓடி வர்றாங்க. இன்னைக்கு நம்ம ஷோ ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஓடி வர்றாங்க. ஹீரோக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. உள்ள போய் பார்த்தோம்னா நம்ம ஜிம்மியும் டீனாவும் ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இனிமே இந்த ஷோவை நடத்துறதுக்கு ஆனா மட்டும் போதும்னு நினைக்கிறேன், ரொம்ப பயங்கரமா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரின்னு உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி வசரத்துல பெருசா நின்னு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. எல்லாம் திருச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்தோன்னே டக்குன்னு கதவெல்லாம் சாத்திட்டு இங்க பாருமா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இதெல்லாம் பண்ணினா நீ பேய்ங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின்
நான் பேய் தானே, அதான உண்மை, நான் ஒன்னும் மனுஷி கிடையாதுல்ல. அதோட இப்படி நான் பண்ணோம்னா அந்த ஹாண்டட் ஹவுஸ் லிஸ்ட்ல நீ ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துருவல்ல, அதுக்கப்புறம் சீக்கிரம் என் பணத்தை கண்டுபிடி, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றாங்க. ஹீரோ முதல்ல தயவு செஞ்சு நீ சின்னதாக எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் அப்படியே சின்னதாகி கரெக்டான ஹைட்டுக்கு வர்றாங்க. ஹீரோவும் உனக்கு என்னதாண்டி பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின், நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகவும் முடியாது, அதான உண்மை அப்படின்ற மாதிரி சொன்னா ஆகா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு போலன்னு பாக்குறாப்ல. என்ன இருந்தாலும் நான் பேய் தானே, என்னால உன்னை தொட முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன் கூட ஒன்னா வாழ முடியாது, நம்ம 2 பேருக்கும் குழந்தையும் பிறக்காது, எல்லாத்த விட முக்கியமா பாசமா ஆசையா உனக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட என்னால ஊட்டி விட முடியாது, அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ முடியும், அது என்னைக்குமே நடக்காத ஒரு விஷயம் தானே, நான் சாதாரண பேய் மட்டும் தானே அப்படின்னு செமையா ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அப்படி குழந்தை மாதிரி அழுகிறத பார்த்தோன்னே ஹீரோ செமையா சிரிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் அழுதுகிட்டே எப்பவும் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நானே பகல்ல இருக்க மாட்டேன், நைட்டு மட்டும் தான் இருப்பேன், என் கஷ்டத்தை யோசிச்சு பாத்தியாடா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ இன்னும் சிரிக்கிறாரு. நீ எனக்காக அழுகும் போது ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு ஹீரோயின், நான் இங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு யாரு சொன்னது, முதலவா அப்படின்ற மாதிரி பொசுக்குன்னு நம்ம ஹீரோயினை கூட்டு போறாப்ல. புத்தர் சிலைக்கு முன்னாடி ஹீரோயினை உட்கார வச்சுட்டு மேரேஜ் டைம்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வார்த்தையை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஆனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை மனைவியா ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன், அவளுக்கு என்னைக்குமே நான் நம்பிக்கை கொடுப்பேன், மரியாதை தருவேன், இன்பத்திலையும் துன்பத்திலையும் கண்டிப்பா அவளை விட்டு போக மாட்டேன், சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் நானும் ஒரு பகுதியா இருப்பேன், என்னோட உயிர் என்னை விட்டு பிரியற வரைக்கும் நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன், இது ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினும் அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தவங்க, நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஹீரோவை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ப்ராமிஸ் பண்றாங்க. ஹீரோயின் ஆனா அந்த நேரத்துல செம்மையா ஹீரோவை பார்த்து ஃபீல் ஆயிடுறாங்க. ஹீரோ அப்படியே தொட வர்றாரு, ஆனா அவரால் தொட முடியாதுன்னாலும் ஹீரோ தொட்டா எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் அவங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே பக்கத்துல வந்து கிஸ் பண்ற மாதிரி வர்றாப்ல, அவங்க தொடலன்னாலும் அது ஒரு கிஸ்ஸா தான் அவங்களுக்கு தெரியுது. சோ ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. 2 பேரும் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாப்ல. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சமீப காலமா நீ கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க, காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்க, அடுத்து எப்படா கல்யாணம் பண்ண போற, யாராவது பொண்ணை ஏதோ லவ் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஆமாமா ஒரு பேய லவ் பண்ற அப்படின்றாரு. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோட அம்மா, உனக்கு அந்த ஹாண்டட் ஹவுஸ் வீட்டை கொடுத்தான்ல உன் அண்ணன், அவன் ஷேர் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிட்டான், ஆமா வீடை உனக்கு கொடுத்தான்ல, வீடு இன்னும் அவன் பேர்ல தான் இருக்கா இல்ல உன் பேர்ல மாத்திட்டியா, ஏன்னா வீட்டை எதை அவன் திரும்ப கேட்டானா என்ன பண்ணுவ அப்படின்னு ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி திரும்பவும் அந்த வீடு இருக்க இடத்துக்கு வரும்போது ஹீரோவோட அண்ணன் புல்டோசர்லாம் வச்சு ஆல்ரெடி வீட்டை இடிக்க ரெடியா இருக்கான். இத பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆகுறாரு. டேய் இந்த வீட்டை எனக்கு தானடா கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இப்ப லாஸ் ஆயிடுச்சு, வீடு இன்னும் என் பேர்ல தானே இருக்கு, சோ இதை இடிச்சிட்டு வேற ஏதாவது கட்டலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு அடம் பிடிக்கிறாரு. அந்த இடிக்கிறத தடுக்கிறதுக்கு போகும்போது ஹீரோவை அமுத்தி பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், வீடு மொத்தத்தையும் தரமட்டமா இடிச்சு தள்ளிடுறாங்க. ஹீரோ அங்கேயே உட்காந்து அழுன்னு அழுகுறாரு. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல. நைட்டு டைம் ஆகுது, மழை வேற பெய்யுது. அந்த வீட்டோட சென்டர்ல ஒரு பெரிய தார்பாய் மாதிரி ஒன்னு விரிச்சிருப்பாங்க, அது மேல ஒரு பெரிய டேபிள் ஒன்னு இருந்திருக்கும். அந்த இடம் எல்லாத்தையும் மொத்தமா நோண்டி போட்டதுனால அங்க மண்ணெல்லாம் அப்படியே கரைஞ்சு ஓடுது. உள்ள ஏதோ எலும்பு கூடு தெரியுது. அந்த கையை பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோயின் போட்டிருந்த அதே பிரேஸ்லெட் அந்த எலும்பு கூடலையும் இருக்கு. ஹீரோ அவசரமா தோண்டி பார்க்கும்போது உள்ள ஜிம்மி, டீனான்னு எல்லாரோட எலும்பு கூடும் தெரியுது. ஹீரோ கரெக்டா அந்த ஹீரோயின் எலும்பு கூட தொடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனவு வந்திருக்கும்ல, அந்த விஷயங்கள் இப்ப திரும்பவும் விஷுவலா தெரியுது. ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம ஹீரோயின், ஜிம்மி, டீனான்னு எல்லாம் வீட்டுல தனியா இருக்கும்போது 2 கொள்ளக்காரனுங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பானுங்க. நம்ம ஜிம்மியோட தலையை வெட்டி போட்டிருந்திருப்பானுங்க. அதனாலதான் ஜிம்மியோட தலை அப்பப்ப கீழே விழுந்துகிட்டு இருந்திருக்கும். டீனாவை வயித்தை குத்தி குடலை உருவி இருப்பானுங்க. நம்ம ஆனாவை தான் கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி நிறுத்தி இருந்திருப்பான் ஒருத்தன். ஆனா ஆனாவை கொன்னவனோட முகம் இப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது. அது பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கும் ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருக்க, என் பேரனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னதா. சோ ஹீரோயின் 60 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னது ஹீரோவோட தாத்தா தான். அவர் பாக்குறதுக்கு அப்படியே ஹீரோ மாதிரி இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருந்து பொருளை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரோட டெட் பாடியவும் வீட்டுக்கு நடுப்புறையே குழி தோண்டி புதைச்சு மேல கட்டைய வச்சு அப்படியே மறைச்சிருப்பாரு. அதோட இங்க இருந்து திருடின காசை வச்சு அவரு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா இருந்திருப்பாரு. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டையும் அவரே கம்மி விலைக்கு வாங்கி இருந்திருப்பாரு. ஏன்னா இந்த வீட்ல ஒரு புதைச்ச டெட் பாடி இருக்குங்கிறதுனால. சோ இது எல்லாமே ஹீரோ கண்ணு முன்னாடி அப்படியே பிளாஷ் மாதிரி தெரியுது. ஹீரோ அப்படியே கதறி அழுகிறாரு, என்ன மன்னிச்சிருன்னு அழுதுகிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின், ஜிம்மி, டீனான்னு எல்லாரோட ஆன்மாவும் நைட் ஆனோன்னு வருது. என்ன மன்னிச்சிரு, எங்க ஃபேமிலி
ஃபேமிலி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு அழ ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் உன் உடம்புக்குள்ள நான் ஒரு தடவை ஆவியா பொசஸ் ஆனல, அப்ப 2 திருடனுங்க கழுத்தை பிடிச்சு தூக்கும் போதே எனக்கு அந்த பழைய விஷயங்கள்லாம் கண்ணு முன்னாடி பிளாஷ் ஆயிடுச்சு. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நிஜமாவே ரொம்ப நல்லவன். என் வாழ்க்கையில லவ்ங்கிற விஷயமே இருந்ததில்ல. ஆனா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ். என்ன ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். என்ன நிறைய சிரிக்க வச்சதுக்கு தேங்க்ஸ். நான் உயிரோட இருந்திருக்க கூடாதான்னு என்ன ஏங்க வச்சதுக்கும், ஒரு கட்டத்துல நான் உயிரோட தான் இருக்கேங்கிற அளவுக்கு என்ன ஃபீல் பண்ண வச்சதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். எல்லாத்தை விட முக்கியமா கடைசியா என்ன நீ உண்மையா லவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அப்படியே செமையா கதறி அழுறாப்புல. ஆனா ஹீரோயின் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ கண்ணு முன்னாடியே அப்படியே மறைஞ்சு போறாங்க. ஜிம்மியும் டீனாவும் கூட அப்படியே மறைஞ்சிடறாங்க. ஹீரோ இவங்களோட எலும்பு கூட எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாரு. ஹீரோயினுக்காக ஒரு சமாதியும் ஏற்பாடு பண்றாரு. ஆனா இங்க சம்பாதிச்சதுல கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருந்திருப்பாரு. அடுத்து கேம் ஏதாவது டிசைன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த ஹாண்டட் ஹவுஸ் ஃபேமஸா இருந்ததுனால இந்த ஹாண்டட் ஹவுஸ பேஸ் பண்ணியே ஒரு கேமை டிசைன் பண்றாப்ல. அதுல முக்கிய கேரக்டரா இந்த ஆனா, ஜிம்மி, டீனாங்கிற 3 பேர் கேரக்டரையும் தான் அவரு யூஸ் பண்றாரு. கேம் நிஜமாவே ரொம்ப பெரிய ஹிட் அடிக்குது. ரொம்ப பெரிய பணக்காரனாவும் மாறுறாப்ல. கிட்டத்தட்ட அப்படியே 40 வருஷம் ஆகுது. ஹீரோக்கு ரொம்ப வயசாயிடுது. வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே ஹீரோயின் கூட பேசுறாப்ல. நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். நீ வாழ்ந்த அந்த இடத்த மறுபடியும் நானே வாங்கிட்டேன். முன்னாடி எப்படி அந்த வீடு இருந்துச்சோ அதே மாதிரி ரெனோவேட் பண்ணிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த வீட்டுல நீ வாழ்ந்துட்டு தான் இருக்க. என்ன பல பேர் மேரேஜ் பண்ணிக்க சொல்லும் போதெல்லாம் உன்னை நான் மேரேஜ் பண்ணும் போது ப்ராமிஸ் பண்ண அந்த விஷயம் தான் ஞாபகம் வந்தது. சாகர வரைக்கும் நான் உனக்காக இருப்பேன்னு சொன்னேன்ல, அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த டைம்ல ரோஜர் சொன்னது என்னவோ உண்மைதான். நான் உன் கூட சேரணும்னா நீ மறுபிறவி எடுத்து வரணும், இல்ல நான் செத்து உன் கூட வரணும். இப்ப 2வது விஷயம் தான் நடக்க போகுது. எனக்காக இன்னும் அந்த வீட்டுல நீ காத்துட்டு இருக்கேன்னு நான் நம்புறேன். உனக்காக நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினா ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஹீரோயின் கியூட்டா பயமுறுத்தும் போது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சும் பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கிரீடம் மாட்டி விட்டது. ஹீரோயின் ஹீரோவுக்காக அழுதது. 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடினதுன்னு எல்லா நினைவுகளும் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகும்போது ஹீரோ அப்படியே கண்ணை மூடி இறந்து போறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஆன்மா அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவுக்காக அந்த வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. அழகா இறங்கி வந்தோன்னே ஹீரோ அப்படியே போயிட்டு ஹீரோயின் கையை பிடிக்கிறாரு. இப்ப தொட முடியுது. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த கதையும் முடியுது. இந்த ஸ்டோரி பத்தின கருத்துக்கள் என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் விஜய் ஃப்ரம் விஜய் வாய்ஸ். நன்றி.